not able to share the PPT. Anyhow, so PPT illanalum we will continue with the discussions. So first of all, I thank Shashikala ma'am for inviting me for this wonderful webinar. Now coming to the point, ஒரு ஸ்ட்ரக்சர்ல வந்து ஏன் ரிப்பேர்ஸ் வருது? நம்மளுடைய காங்கிரீட் வந்து ஜெனரலா வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, காங்கிரீட் இஸ் அ ப்ராடக்ட் விச் இஸ் யூஸ்டு வைட்லி ஆல் ஓவர் தி வேர்ல்டு. வந்து பார்த்தோம் அப்படின்னா காங்கிரீட் தான் வந்து நிறைய யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டு வாட்டர், தண்ணிக்கு அடுத்தபடியா பார்த்தா நம்ம காங்கிரீட் தான் நிறைய யூஸ் பண்றோம். அதே சமயம் வேர்ல்டு ஓவர்ல வந்து பார்த்தா த வர்ஸ்ட் யூஸ்டு மெட்டீரியல், அதாவது வந்து எவ்வளவு தூரம் மிஸ்யூஸ் ஆகுதோ அதுவும் காங்கிரீட் தான். ஸோ அதை காங்கிரீட் லே பண்றதுலயா இருக்கட்டும், அல்லது காங்கிரீட்டை பின்னாடி வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் பார்க்கறதுலயா இருக்கட்டும், ஸோ அந்த காங்கிரீட்ல வந்து நம்ம நிறைய மிஸ்யூஸ் பண்றதுனாலதான் அதுல வந்து ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ இப்போ நான் இந்த காங்கிரீட்ல வந்து என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வருது, ஏன் இது வந்து காங்கிரீட்ல வந்து நமக்கு இது ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ காங்கிரீட்ல வந்து ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன்ல அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இப்போ காங்கிரீட்ல வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஏன் உங்களுக்கு இதுவாகுது அப்படின்னா, அன்ப்ரொடெக்டட் ஸ்டீல் கரோட்ஸ். இந்த அன்ப்ரொடெக்டட் ஸ்டீல் எப்போ வருது உங்களுக்கு வந்து பார்த்தாக்கா, நம்மளுடைய கவர் கம்மியா இருக்குது, ஒரு ஸ்ட்ரக்சர்ல வந்து கவர் கம்மியா இருக்குது அப்படின்னா அன்ப்ரொடெக்டட் ஸ்டீல் ஆகும். ஸோ அப்போ அந்த ராடு வந்து கரோஷன் ஆகும் பொழுது அந்த கரோஷன் வந்து ஃபர்தரா வந்து இட் லீட்ஸ் டு தி டிட்டோட்ரேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறமா குளோரைடு அயான்ஸ். இந்த குளோரைடு அயான்ஸுங்கிறது நம்ம வந்து வாட்டர்ல இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். இது இல்லாம நம்ம வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நிறைய இது நீங்க எல்லாரும் எப்படி அப்சர்வ் பண்ணிருக்கிறீங்களா என்னன்னு தெரியல. ஒவ்வொரு ஒரு டவுன்ல வந்து பார்த்தாக்கா நியர்பை ஏரியாஸ் வந்து ஒரு டெவலப்பிங் ஏரியாஸ்ன்னு வரும். இப்போ அந்த டெவலப்பிங் ஏரியாஸ்ல வந்து ஒரு எக்ஸ்டென்ட் ஏரியா, கேகே நகர், ஜீவா நகர், எம்எம் நகர் அப்படின்ட்டுலாம் ஒரு எக்ஸ்டென்ஷன் ஏரியா போடுவாங்க. இந்த எக்ஸ்டென்ஷன் ஏரியாவில் ஃபர்ஸ்ட் வீடு கட்டக்கூடிய ஒரு 10 பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஸ்பேலிங் இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னாக்கா, ஜென்ரலா வந்து இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் ஏரியாக்கள் பூரா என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு விவசாய நிலத்தை லேண்டை they tend to put it into plot. இந்த பிளாட் போட்டு கட்டும் பொழுது என்ன ஆகும்னா, இந்த அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ல இவங்க வந்து விவசாயம் பார்க்கும் பொழுது, ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கிறவங்க நிறைய ஃபெர்டிலைசர்ஸ் போட்டு ஃபெர்டிலைசர் வாட்டர்ல வந்து இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும் பொழுது எதுக்கு வாட்டர் பார்ப்பாங்க, வாட்டர் நல்லா இருக்கு, இங்க வந்து விவசாயம் நடந்த இடம் தானே, தண்ணி நல்லா இருக்கு, நமக்கு 10 அடியில தண்ணி கிடைக்குது, 20 அடியில தண்ணி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிற வாட்டர்ல பூரா, ஏன்னா இந்த வாட்டர் யாருமே வந்து ஜெனரலா டெஸ்ட் பண்றதே இல்லை. ஸோ அப்ப அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல வரக்கூடிய இதுல பூரா என்ன ஆகும் அப்படின்னா, இருக்கக்கூடிய அந்த குளோரைடு கண்டென்ஸ் வந்து இந்த தண்ணிக்குள்ளார கலந்து இது மறுபடியும் நம்ம கான்கிரீட்லயும் மிச்ச இடங்கள்லயும் கலக்க ஆரம்பிக்கும். கலக்கும் பொழுது இந்த கரோஷன் வந்து வருது. நம்ம வந்து உப்பு தண்ணி தான் போடணுங்கிறது அவசியமே இல்லை, இருக்கக்கூடியது இது வந்து ஒரு 10 ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 பேர் வந்து பம்ப் பண்ணி எடுத்த பிற்பாடு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த வாட்டர் வந்து ரீசார்ஜ் ஆகும். ஒரு சீசன்ல மழை வரும், ரீசார்ஜ் ஆகும். ஸோ மறுபடியும் நடக்கும் பொழுது ஒரு 10 வீடு தாண்டின பிற்பாடு வரக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நல்லா இருக்கும். ஸோ இந்த குளோரைடு அயன்ஸ் வந்து முக்கியமானது. அதுக்கப்புறம் வந்து கார்பனைசேஷன். இன்னைய தேதிக்கு வந்து பார்த்தா எல்லா மோட்டார் வெஹிக்கிளும் வி எமிட் கார்பன்ஸ். ஸோ இப்போ அந்த கார்பன்ஸ் வந்து எமிட் ஆகும் பொழுது இந்த கார்பனைசேஷன் இட் டென்ஸ் டு மேக் தி கரோஷன் இன் தி ஸ்ட்ரக்சர். The carbonation plays a major role in making the structure as corrosion. அதுக்கப்புறமா வந்து இந்த டிசைன்ஸ், நம்ம டிசைன்ல வந்து ஸ்ட்ரென்த் கிரைட்டீரியா மட்டும் இல்லாம இந்த டியூரபிலிட்டி இஷ்யூஸ் வந்து நம்ம நிறைய வந்து நெக்லெக்ட் பண்றோம். ஸ்ட்ரென்த் பாக்குறோம், பிளஸ் வந்து ஆர்கிடெக்சரல் எலிவேஷன்ஸ் பார்ப்பாங்க. இந்த ஆர்கிடெக்சரல் எலிவேஷன்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து அந்த கொடுக்கக்கூடிய அந்த ஸ்லாப்ஸ்ல இந்த இதெல்லாம் வந்து வாட்டர் ஸ்டாக்னேஷனுக்காக வரும். அதுக்கப்புறம் மெட்டீரியல் எஃபிஷியன்சி ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணும். அதுக்கப்புறம் புவர் ஒர்க்மேன்ஷிப். இந்த ஒர்க்மேன்ஷிப் வந்து நம்மளால இன்னைக்கு கண்ட்ரோலே பண்ண முடியாம இருக்கிறது. அது கடைசியா வந்து நேச்சுரல் ஹசார்ட்ஸ். இப்ப நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கும் ஒரு காங்கிரீட்டிங் பண்றப்போ மேபி அங்க வந்து மழை பெய்யலாம், அந்த மாதிரி சமயங்கள்ல வந்து அந்த காங்கிரீட்டிங் வந்து ப்ராப்பரா பண்ணாம போகலாம். ஸோ அந்த மாதிரியான நேச்சுரல் விஷயங்களும் வந்து உங்களுக்கு வந்து காங்கிரீட்டை வந்து பாதிக்கும். இந்த டியூரபிலிட்டி இஷ்யூஸ் வந்து காரணமாகுது.
அதுக்கப்புறமா வந்து எபியூஸ் ஆஃப் தி ஸ்ட்ரக்சர் வித் ஓவர்லோடிங், நம்ம வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு ஓவர்லோடிங் பண்றோமோ அந்த மாதிரியான விஷயங்களும் இந்த காங்கிரீட்டை வந்து பாதிக்கக்கூடியது. இதுல வந்து இன்னும் முக்கியமான விஷயம் வந்து லேக் ஆஃப் மெயின்டெனன்ஸ். நிறைய பில்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் வந்து ஒரு 2 years பேக் வந்து ஒரு நல்ல மழை பெஞ்சப்போ ஒன் ஆஃப் மை கஸ்டமர் கால் பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு வந்து நிறைய லீக் ஆகுது, இமிடியேட்டா அட்டன் பண்ணுங்க அப்படின்ட்டு. அந்த ஹி வாஸ் அவர் வெரி குட் கஸ்டமர். ஸோ எங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்லை, இமிடியேட்டா போய் அட்டன் பண்ற மாதிரி. மழை பேஞ்சிட்டு இருக்கும் போதே போய் பார்த்தா அவருடைய பால்கனியில அவுட்லெட் பைப் ரொம்ப சின்னதா வச்சிருக்கிறாரு. அந்த அவுட்லெட் பைப் அடைச்சிருக்கு. இந்த அவுட்லெட் பைப் அடைச்சதுனால வாட்டர் வந்து பெனிட்ரேட் ஆகி உள்ளார வந்துட்டு இருக்கு. நான் ஒண்ணுமே செய்யல, நான் போய் பார்த்துட்டு அந்த அவுட்லெட் பைப்பை மட்டும் எடுத்து விட்டு வந்தேன். ஐ டிட் a scavenger work, not a civil engineer work. ஸோ அப்ப அதை எடுத்துட்டு வந்த உடனே we could see the entire water leakage has been arrested. அதுக்கப்புறம் அவர் பண்ணாரு. இது என்ன ரீசன் அப்படின்னா, he didn't do the maintenance. So same way we are not looking into the maintenance, which is another reason for the durability. இந்த காங்கிரீட்ல வந்து ஆக்சுவலா ஐ வாஸ் ஹேவிங், அதை வந்து இப்ப நம்மளால ஷேர் பண்ண முடியல. நவ் ஐ வில் ஷேர் ஒரு காங்கிரீட்ல வந்து எங்களுக்கு ப்ராப்ளம் வந்து எங்களுக்கு நாங்க வந்து அட்டன் பண்ண ஒரு இஷ்யூ வந்து நான் ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி அதை சொல்றேன். இட் வில் பி பெட்டர். இப்ப நமக்கு பிக்சர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, இது பிக்சர்ஸ் இல்லாதனால ஐ வில் ஜஸ்ட் கிவ் அன் எக்ஸாம்பிள்ஸ். ஜெனரலா வந்து பார்த்தா இந்த காலம்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு டீலாமினேஷன்ஸ் ஆகும். இந்த டீலாமினேஷன்ஸ் ஆகிறது வந்து இதனுடைய ரீசன்ஸ் வந்து என்ன பாத்தீங்கன்னா, வாட்டர் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண வாட்டர் ப்ராப்ளத்தினாலதான். இந்த மாதிரி கரோஷன் வரும் பொழுது நம்ம வந்து ரீபார்ஸுக்கு வந்து கிராக்ஸுக்கு வந்து ஆன்டி கரோசிவ் கோட்டிங் வந்து நம்ம அடிக்கணும். இந்த ஆன்டி கரோசிவ் கோட்டிங் அடிச்ச பிற்பாடு மறுபடியும் அந்த ஸ்பேலிங் ஏரியாஸ்ல வந்து நம்ம பாண்ட் கோட் அடிச்சுட்டு பிளாஸ்டரிங் பண்றோம். இந்த மாதிரி பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த ஸ்பேலிங் வந்து ரெக்டிஃபை ஆகும். இந்த ஸ்பேலிங் ரெக்டிஃபை ஆகிறதுக்கு என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம்? இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, ப்ரொடக்டிவ் கோட்டிங்ஸ் வந்து காங்கிரீட்ல வந்து நம்ம பண்ணலாம். இந்த கோட்டிங்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இட் வில் ஆக்ட் அஸ் அ பேரியர் டு தி பெனிட்ரேஷன் ஆஃப் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஆஃப் வாட்டர் ரிப்பலண்ட் கோட்டிங்ஸ் வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் கெமிக்கல் இம்பர்கனைசேஷன் ஃப்ரம் தி சர்ஃபேஸ். ஃப்ரம் த சர்ஃபேஸே வந்து நம்ம கெமிக்கல் இம்பர்கனைசேஷன் பண்ணலாம். இப்போ வந்து நிறைய லேட்டஸ்டா வந்து பாத்தீங்கன்னா பாலியூரத்தீன் இம்பர்கனைசேஷன்ஸ் எல்லாம் என்ன இருக்கு. அதுக்கு பிறகு வந்து நம்ம வந்து ஆன்டி கொரோசிவ் கோட்டிங்ஸ், ஸ்டீலுக்கு வந்து we can use for ஆன்டி கொரோசிவ் கோட்டிங்ஸ். அதுக்கப்புறம் கேல்வனைசிங் பண்ணலாம். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஸ்டீல்லே வந்து ஃபியூஷன் பாண்டட் எபாக்சிஸ் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரியான இதுவும் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பேசிக் ரிப்பேர் கான்செப்ட். இப்ப நம்ம வந்து எப்படி ரிப்பேர் பண்ண போறோம்? இப்ப ஜெனரலா வந்து ரிப்பேர் பண்றதுங்கிறது இட் ஷுட் நாட் பி வெரி காஸ்ட்லியர் வென் கம்பேர்ட் டு தி ஒரிஜினல் ஒர்க். அதனால வந்து நம்ம அந்த வீக்கர் ஜோன்ஸை வந்து ஸ்ட்ராங்கர் மெட்டீரியல்ஸ் வச்சு ரிப்பேர் பண்றோம். அதுக்கப்புறமா வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு வந்து ப்ரொடக்ஷன்ஸ் பண்றோம். அதுக்கப்புறம் இந்த வாட் எவர் த ரிப்பேர் வி ஆர் டூயிங் அதை வந்து எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட்ல இருந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்கு பிறகு இதுல வந்து ரிப்பேரிங் டெக்னிக்ஸ் என்னன்னு இருக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஜாக்கெட்டிங், ஸ்டிச்சிங், ஷார்ட் கிரீட்டிங், கனைட்டிங், அதுக்கப்புறம் ரெசின் ரிப்பேர்ஸ், அதுக்கப்புறம் பாலிமரைசேஷன், அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங், கிரவுட்டிங் டெக்னிக்ஸ், அப்ளிகேஷன் ஆஃப் ஃபைபர் காங்கிரீட்ஸ், ஃபெரோசிமெண்ட் ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய சிஸ்டம்ஸ் இருக்கு. இதுல வந்து நம்ம கிரைட்டீரியா வந்து ரிப்பேர் ப்ராடக்ட்ஸுக்கு வந்து என்ன மாதிரியான கிரைட்டீரியாஸ் இருக்குன்னு பார்த்தா, நமக்கு வந்து புவர் அக்சசிபிள் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய இதை வந்து நம்ம எப்படி பண்ண முடியும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஏன்னா அதுல வந்து உங்களுக்கு மறுபடி ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த அக்சசிபிள் ஏரியாவில் வந்து நமக்கு வந்து பண்ண முடியல அப்படின்னா, நம்மளால வந்து அந்த இடத்துல சரியா அப்படிங்கிறப்ப அது வந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும். ஸோ அந்த அக்சசிபிள் ஏரியாஸுக்கு வந்து எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கான்செப்ட் வச்சுட்டு அப்புறம் வந்து
ஒரு ஒர்க் பண்ணும் பொழுது நமக்கு வந்து எவ்வளவு நேரம் நமக்கு டைம் கிடைக்கும். ஸோ அந்த டைம் வந்து வச்சு அதுக்கு தகுந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்பெஷல் ஃபங்க்ஷனல் ரிக்வயர்மெண்ட்ஸ் ஒன்று இருக்கும். இந்த ஏரியாவுக்கு வந்து இந்த மாதிரி ஓகே. In certain areas, we will be having a special functional requirements. You cannot use the same material for all the areas. So you have to decide on the material which you are going to use for the particular area. So based on that, we can decide what all the repair works can be done. Then other factors which are going to influence the selections is physical and chemical properties, environmental conditions, your environmental conditions, and second and thirdly, influence on the environment on performance. See, in the corrosion, if you are going to do a repair work on a seashore area, naturally you will have a environmental problem. So that has to be rectified. So for rectifying that environmental problem, we need to go for a system which will work on the coastal areas. See, every system cannot be used for coastal areas, so we have to do for that. And then another thing is the availability of the material and cost of the material. So we have to think on the availability and cost. The repair work should not be costlier than the original work. See, if you are going to do some repairs, it should not cost us more than the cost of the original remaking it. So that is another point. Then ease of application, how it is going to be applied. So that is another important aspect to do the things. Then functional requirement. Hello, sir. All the repair product. Hello, sir. Sir, PPT present ஆயிட்டு sir. Sir, PPT present ஆயிட்டு sir. பார்க்க முடியுதா sir உங்களால? Present ஆகுது. தெரியலையா sir உங்களுக்கு? Full screen போடுங்க sir. நீங்க PPT பேசுங்க. தினேஷ் first PPT ல இருந்து வா. Sir, PPT present ஆயிருக்கு தெரியுதா sir உங்களுக்கு? Okay. நீங்க தள்ளிடலாம். Next. See, you can go further. நம்ம ஃபுல்லா போயிடலாம். இதெல்லாம் நம்ம முடிச்சிட்டோம். So you can go for case study. See, this is you can go for the case study. Yeah, please. Next one. Case study. Okay, sir. Yes. Yeah. Thank you. So, see, this is. Can you go for the next slide, please? Yeah. See, this is the picture. It is a commercial complex. You can have two portions. And can you go for the next slide? This is a column. You can see the stirrups are not even visible to us. So that was the condition of this place. Actually, this is an office where what they will do is, normally we transfer file. When we want to give a file, we take it to the next room, go to the person and hand over the file. But here, what they will do is, they will straight away go, tap the wall, and in the wall there will be a wider crack. Within that, they will insert the file. The person in the next room will collect the file. That was the situation of this office room. We go to the previous two slides. Yeah, thank you. See the details of distress in the system. That building was, there were wide cracks in the columns and roof areas, and there was that was reason because of the corrosion of rebars. And then there was a spalling. The entire roof was spalled. The reason for the spalling was, actually earlier I have told you that places where fluoride was in the water. This place where they had constructed this building was a barren land, which was under cultivation. So there was that all the chlorine content was there in this water, and that water they had used, and because of that there was a spalling in the roofs. And there was extensive cracking, entire building, and there was delamination. The extensive cracking was because of the, once again, corrosion. So everything was because of corrosion. And for materials what we had used,
for the cracks was for anti-corrosive coatings. What we did is Tech Beat Desata, and we did with the ready mix mortar, Tech Mortar X. You can go to 3 slides. So the entire dismantling was done. See here we have put a term as loose hacking. Once again, sorry. Here we have put a term loose hacking. What I mean by loose hacking is, normally when we find a spalling, we tend to go and put a cutter and keep on breaking it. So it should not be done, because wherever the portions which is strongly adhered to the surface, if you start breaking it, it will cause a vibration, which vibration might spoil the whatever the good areas. So it should be a loose hacking. There should not be any hacking. Just go put a hammer, hack it. Whatever falls, it can be removed. Then the cleaning of the sealing surfaces. The surface, the main criteria in any repair work or any waterproofing work, the main criteria is cleaning. Once the cleaning and the surface preparation is done perfectly, 50% of the work is over. So after the cleaning is done, the rebar has to be removed of the rust. And then we have to apply Tech Beat Desata, which is an anti-corrosive coating, which has to be allowed to dry for 1 day. So it is just an air curing. And after that, we have to apply a bond coat. There are 2 types of bond coats. One is SBR based bond coat and another is an epoxy based bond coat. See, what is the benefit of epoxy bond coat and SBR bond coat is, SBR bond coat is economical, whereas the working out time is very less. Once you apply the bonding coat, it should be, you have to do minutes, otherwise it dried and it will lead to lamination. Whereas if you go for an epoxy bonding agent, it can be applied and it can work even after 30 minutes. It will have that bonding capacity for 1 hour. But the cost, when you compare for this SBR and epoxy bonding agent, it will be 3 times more. Next slide, please. Next slide, please. Yeah. This is the rebar coatings. You can see the rebar, which is the yellow color is the areas where the delamination was there, which has been applied with the rebar coatings. And the blue color is the bonding agent. This is an SBR bonding agent. It is not an epoxy bonding agent. It is an SBR bonding agent which is being applied. Normally, SBR bonding agent, you have 1 part of air, 1 part of cement with 1 part of water. So you have to mix it and then you have to apply it. Once this application is done, within 15 minutes, you do the plastic. Next slide, please. While this is what I was telling, while the bond coat is still tacky, replastering has to be done, and then you have to go for a curing compound because it is in smaller areas you cannot do for waterproofing. So you have to go for a curing compound. Since you cannot do the water curing, you have to go for a curing compound. Next slide, please. See, this we have done for the roof areas, whereas when it comes for the columns, the same systems has to be done up to this bonding agent and everything. The same system has to be done, but there will be a change when you are going for the columns, because in the columns you are not going to plaster. So what we will do is we will do micro concreting. So when we do the micro concreting, we will be making the column boxes. All the column boxes will be set, and after all this cleaning and every anti-corrosive coating is applied, we will go for the micro concreting. What I would suggest is, when you go for roof and other areas for spalling rectification, you could go for an SBR based bonding agent, that will work. But when you are going for an columns and micro concreting, even if it is costlier, it is advisable to go with an epoxy bonding agent. So after that, next slide, please. Next slide. So you will be providing this micro, and after this micro concreting is done, once again the treated area has to be cured
as per the specification. And moreover, when you do micro concreting, the curing has to be done very extensively. Otherwise, there will be lot of minor cracks. Thermal cracks will come because micro concrete tends to hydrate immediately. So we would suggest to do micro concreting with ice bars, ice water or ice bars inside. Like that, you can do it, and then you can do for the micro concrete. Next slide, please. So this is the place how the the column rectification has been done. So you can see that earlier we had showed a slide where the picture where the rebars and stirrups seen. Now after this, the repair work has been done. Next. This is next. See, actually, this is also in another problem. Where was this structure is a basement. It is a basement minus 12 feet from the ground level. The wall and the basement, the wall and the floor, everything has been grouted for waterproofing. The water pressure was very much intense. What happened is it started lifting the slab. See, actually, this site was carried over some 20 years back. At that time, there was no this mobile phone and everything. So we could, once my executive came around asking for the repair, he was saying that the Casuarina poles is breaking. So we were wondering how the Casuarina poles are breaking. So when we went and visited the site, we could see that the slab was lifting literally. So what was the problem is there was a fault in the design of the basement slab. Actually, the slab did not have a next slide, please. So this was the condition where the slab was lifting. So what we did is we cut open this area. Wherever the red color portion is shown, those areas we had cut, and then the slabs we filled it with non-shing grout. And after that, we made a stitching and we made a beam over there to prevent the lifting of the slab. Next slide. So this is the thing. How we have done this is with the epoxy mortar. We made a beam and we filled everything to prevent the lifting of the slab. Next slide. This is so for this spalling. Earlier we saw that the spalling done with the SBR and other anti-corrosive things. But this is for in industrial floors and other places. How we are going to do the epoxy mortar? Normally everything is clean. The cleaning and other things are only the same. And after that we go for Technova SF. That is epoxy flooring, screed flooring. Next slide. So the cleaning has to be done properly. And once the cleaning is done, we apply epoxy. Next slide, please. Next slide. The resin has to be filled. First, actually, you have to fill the resin, and then you have to mix the resin with the fillers. And once it is thoroughly mixed, then you have to add the hardener. And after that, you have to next slide, please. And after that, the filled area, the cracked area has to be filled with the mortar. The pot life is 30 minutes. So before that, you have to smooth it out very fastly, so that it will be easier for us to. Next slide, please. This is the patched and the finished areas. So I think I have run fast in the presentations because a lot of things we have not presented in the initial slides, which was not available. Ma'am, are we going for any question and answer session? Yes, madam. Yes, sir. Hello.
Shall we go through the first 10 flights fastly, sir? Yeah, but can we go Otherwise, through it once again? Yeah, please. Sir, Yeah, please. Dinesh, go to the first 10 slides. Next. Yeah, we can go to the third slide. Next one. Anatomy of the concrete. That slide we can go. Yeah. See, this is the general. Next slide. See, this is the typical symptoms in the beams. See, actually, when a beam is cast, you can see in the topmost picture as the casting area. So once the initiation starts, what will happen? Once the water gets inside, the rods tends to bulge. So once the bulging is happening, there will be an initiation which will not be mechanized. After a period, we can see the stains. See, when we look upon the roof areas, we can see yellow color shades. So that is the stains which leads to the cracks. So once that cracks is starting, once we fill the crack, once we see the cracks, then afterwards, after a period of 6 months or something, you will see a radial fractures. The fractures will be like this in the beams, and then there will be pop outs, and after that there will be a longitudinal cracks. It will be a very big crack, and after that there will be a delamination, and the final stage is spalling. The next one is the roofs areas. Next slide, please. Yeah, this is in the slab areas. See, it will be a similar thing, but when it comes for the case of beams, the spalling will be lesser. The spalling will be lesser, and the delamination will be lesser. But when it for slabs, the area is bigger, so the delamination will be that the area to fall out also will be more. Actually, in the slab, I have a nice experience which I can share with you here. There was a township near a coastal area. They were having this problem, the spalling rectification, spalling areas in their entire township. The thing is, the township people were not, they didn't have, actually the company had 150 people who were given the quarters. So the balance people were not getting the quarters. So for this repair work, the employees were having every year. This is a quasi government. So every year, whenever they want to budget, they will ask us the quotation. And in fact, we had given files and files of quotation continuously for 2 or 3 years. Nothing happened. So one fine morning, there was everywhere. See, for going to a bathroom or a toilet, they used to follow a standard operating procedure, like what now we follow in the corona period, like washing the hands, gloves, everything, mask, like that. They have to follow a standard operating procedure. They cannot just walk inside the bathroom. They have to go by this way, that way, otherwise it will get cracked. So, morning, there was a visitor to one of the person, one of the township person. The visitor was unaware of this standard operating procedure. He straight away went inside the toilet. He had some urgent in the morning, so he straight away went inside the toilet. Unfortunately, the toilet broke open. The sunken portion of the second floor broke open, and the spalling entire concrete fell on the first floor sunken portion. Fortunately or unfortunately, the first floor person did not use it, and then it was a very big haymaker because that person was a union leader. So there was a very big havoc, and immediately we received on the day our office entire fax machine paper was over, because they were continuously faxing us to come and ask do the work. So after that we did the work. The thing what we did was, I have showed you earlier. So that is the thing. So the spalling, it may break, even the concrete will break, and it will lead to a lot of damages. Next slide, please. Next slide, please. So the prevention of corrosion, the construction stage, sorry, the previous slide. In the construction stage, we have to think of quality ingredients.
which this points I have told, but I had rushed through while I was doing it because since I didn't have the presentation. So, and the proper placement of mix is very much important because the segregation, the proper water cement ratio also tends to create concrete failure. If the water cement is not proper, the compaction cannot be done. So when the concrete is not compacted, there will be honeycombs. This honeycombs allows the moisture content inside. The moisture content makes the concrete, the rods to get rusted. So because of that rusting, once again rods get expanded and delamination starts. And provision of cover blocks. We have to give cover blocks. The problem is earlier, nowadays we have a standard cover blocks. Some 15 years back and we didn't have any cover blocks. Normally what we do is the site we make cover blocks. People may keep it, otherwise they will not keep. So nowadays that problem is over. And then corrosion inhibitors. Adding of corrosion inhibitors in concrete is very, very economical, and at the same time it will prevent lot of problems in the future. Only thing is we have to reduce the water cement ratio and add these corrosion inhibitors, which acts as a plasticizer also. Next slide, please. And then during the design and detailing also, we have to take care of the expansion joints, waterproofing. Waterproofing and the drainage arrangements plays a major role in the repairs in the structures. The structures get the corrosion in the structure causes because of the drainage also. Wherever the drainage is given, if the suppose water is not flowing properly, it may lead to the corrosion. It will enter inside the concrete, spoil the rods, and it will lead to the corrosion also. And another point is we will be giving lot of concealed pipelines inside the roof. That is another area where water tends to get inside and come through the wherever the opening is there. Because if some point the corrosion, the pipe is broken, the water will get inside and it will lead to the corrosion of the steel rods. Next one. So how we are going to prevent this corrosion? The corrosion can be prevented by applying coatings, even for the and then water repellent coatings. Even for the concrete corrosion, we can see nowadays we can in the buildings we can see some black color portions, black color sediments over the building everywhere. The black color is because of the only reason the carbon coming out of the our vehicles. The vehicles are blowing out carbons, so this carbon gets deposited in the wall areas. The wall areas, and it tends the walls to get corroded. So this can be done by applying of anti-corrosive coatings on the wall, which will prevent the corrosion of the wall concrete. Next one, please. And then for steel structures, normally we can go for fusion bonded epoxies, or we can go for anti-corrosive coatings before construction, everything. The basic repair concept is whenever we are going to do a repair, what we do is we are replacing the weaker zones with the stronger materials. So whatever the weaker zone is, the repaired areas, which is going to be replaced with the stronger materials. And the second one is we are going to protect the reinforcement, because the reinforcement is the main criteria for getting the damages. We are going to protect the reinforcement. And the third one is protection from the external environment, because the external environment may also give a corrosion. So that also we are going to give a basic. These are the things which we have to keep it in mind before doing any repair works. Next one. Next slide, please. Next slide, please. Dinesh, next slide. Dinesh. Next slide, please. Sir, wait one minute. Next slide. Okay, sir. Dinesh, next slide.
Dinesh? Okay, sir, we can have a question answer section, sir. Okay. Participants, thank you, sir. Participants, do you have any questions? Please. Hello, sir. Good morning, sir. Hello. Good morning. Sir, எனக்கு டவுட் என்னன்னா, நான் ரிப்பேர் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் படிச்சிட்டு இருக்கேன் சார் இந்த செமஸ்டர்ல. ஓகே, நான் இப்ப என்னன்னா எல்லா இன்ஜினியர்ஸ்டி கேட்கும்போது ஒரு சக்சஸ்ஃபுல் பில்டிங் அதோட லைஃப் டைம் எவ்வளவுன்னு கேட்டா, சில பேர் வந்து 1 இயர் வந்து எந்த கிராக் இல்லாம இருந்தா சக்சஸ்ஃபுல் பில்டிங் அப்படின்னாங்க. சில இன்ஜினியர் என்ன சொல்றாங்கன்னா, அதோட லைஃப் டைம் ஃபுல்லாவுமே கிராக்ஸ் எதுவும் இல்லாம, அதாவது மெட்டீரியல் குவாலிட்டி தப்பா இருந்து கிராக் வராம இருந்துச்சுன்னா அந்த பில்டிங் நல்ல பில்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சார். உங்க ஒப்பீனியன்ல சக்சஸ்ஃபுல் பில்டிங் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கோம் அப்படின்னா எத்தனை நாள் அதோட லைஃப் டைம்னு சொல்லுங்க சார். ஆக்சுவலா காங்கிரீட்டுடைய லைஃப்ங்கிறதே 50 years to 60 years தான். டோட்டல் காங்கிரீட்டுடைய லைஃப் அவ்வளவுதான். அதுக்கு மேல வந்து எந்த காங்கிரீட் ஸ்ட்ரக்சருமே நமக்கு வந்து ஸ்டேபிளா இருக்காது. நம்பர் 1. நம்பர் 2 வந்து சக்சஸ்ஃபுல் பில்டிங்கிறது உங்களுக்கு வந்து கிராக்ஸ் வராமங்கிறது இன்றைய காலகட்டத்துல கிராக்ஸ் வராம நீங்க பில்டிங்கே பண்ண முடியாது அப்படிங்கிற கண்டிஷனுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். என்ன ரீசன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ல வந்து கியூரிங்கிறது ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணும். இந்த கியூரிங், செட்டில்மெண்ட் இதெல்லாம் நடக்கிறத வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி முடிக்கணும்னா நமக்கு வந்து ஒரு சீசன் வந்து நடந்து முடிஞ்சு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாதான் நடக்கும். ஆனா இன்னைக்கு வந்து நம்ம எல்லா பில்டிங்கும் கிரகப்பிரவேசத்துக்கு டேட் வச்சுட்டு தான் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படின்னு வரும் பொழுது கண்டிப்பாக அந்த கியூரிங் ஆஸ்பெக்ட் இதெல்லாம் வந்து மிஸ் ஆகிறதுனாலதான் இந்த மாதிரியான கிராக்ஸ் வருது. ப்ராபப்ளி ஒரு 10 years வந்து அந்த பில்டிங்க்கு வந்து மெயின்டெனன்ஸ் வராம இருந்துச்சுனாலே தட் இஸ் கோயிங் டு பி a very good building. Thank you, sir. Sir, another question, sir. நான் வந்து epoxy grouting சொன்னீங்களா சார்? ஆமா, epoxy grouting. அந்த grouting எஸ் சார். அதுல வந்து நாங்க மொரிங்கா ஒனிஃபெரா முருங்கை மரத்துல வர பிசினை வச்சு கிரவுட்டிங் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம் சார். we have an idea sir, but நாங்க அத பிராக்டிகலா பண்ணி பார்த்தப்போ எங்களுக்கு வந்து அவ்வளவு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கல சார். நீங்க அந்த மாதிரி உங்களோட ரியல் டைம் இல்ல அதுல ஏன் உங்களுக்கு ரிசல்ட் வரல மேம் சார்? இதுல ஏன் உங்களுக்கு ரிசல்ட் வரல? why are you saying that you didn't get a result? நாங்க அத ப்ராப்பரா பண்ணல நினைக்கிறேன் சார். நாங்க வந்து ஒரு கான்கிரீட் ஸ்ட்ரக்சர், ஒரு ஸ்மால் ஸ்ட்ரக்சர். இந்த முருங்கைக்காய் பிசின் வந்து it has a very good adhesion property. ஓகே சார். அது ஆக்சுவலா உங்கள மாதிரி ஒரு ஸ்டூடண்ட் வந்து ஒரு 5 years பேக்கே பண்ணிருக்காங்க. it has very good adhesion property. அது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்க அது ட்ரையல் பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பா அது வந்து சக்சஸ் ஆகும். ஓகே சார். இல்ல சார், என் क्वेश्चन என்னன்னா, நீங்க அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிருக்கீங்களா, ரியல் டைம்ல யூஸ் பண்ணிருக்கீங்களான்னு கேக்குறேன் சார். கெமிக்கல் திங்ஸ் இல்லாம. இல்ல, நாங்க when I was a student I did all this type of activities. When I became an entrepreneur, the student in me died. So now I am only a businessman doing whatever gives us the success. So நாங்க இப்போ இந்த இடத்துல வந்து I cannot do the trials because when I do a trial my client should accept it. So clientக்கு வந்து நாங்க வந்து 10 years guarantee period இதெல்லாம் கொடுத்து பண்ணும் பொழுது I cannot go with this type of new products. So அப்ப அவங்களுக்கு வந்து தேவை வந்து they ask for the reputed products. So அதனால நாங்க அதெல்லாமே பண்ணுவோம். We do trials in our lab, but we are not doing it in the actual site. அது frankly I have to accept because the only reason is the customer will not accept. Okay sir, thank you sir. Thank you, ma'am. Thank you. Any other questions from participants? Okay sir, we will conclude sir. Deepa?
Okay, Say ma'am. vote of thanks. Yes, ma'am. Vote of thanks. Sorry, Good ma'am. morning, The all. initial problems because of not sharing. Yes, sir. Yes, sir. Your lecture was wonderful, sir. And the initial problem have been more informative, nice, sir. Good Deepa, morning, all. proceed. I'm Deep. Yes, ma'am. I'm continuing, ma'am. Okay. I'm Deepa. We are very grateful to our chief guest for this useful session. Thank you, sir. And I thank my college management, department faculty members, and department HOD, ma'am, Dr. Sasikala, for giving us this wonderful opportunity. I thank you all participants for your active participation. Thank you so much. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, To sir. all the participants Thank on you. behalf of Thank MN College of Engineering and Technology. Thank you, sir. Thank you, sir. Thank you. Thank you. Thank you, sir. Okay.